सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। சாந்தி 20/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதபன். நிரந்தர சகஜ யோகி ஆவதற்கான சாதனம் மகாதானி ஆவதாகும். அனைத்து பிராமண ஆத்மாக்கள் தங்களை சகஜ யோகி மற்றும் நிரந்தர யோகியின் உயர்ந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அனைவரின் லட்சியம் சகஜ யோகி ஆவதற்கானது. ஆனால் தன்னுடைய பலகீனங்களின் காரணமாக சில நேரம் சகஜமாக அனுபவம் செய்கிறார்கள், சில நேரம் கடினமாக அனுபவம் செய்கிறார்கள். பலகீனம் என்று கூறி கடினமாக்கி விடுகிறார்கள். உண்மையில் ஒவ்வொரு ஆத்மா, ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மா மற்றும் பிராமண ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, திரிகாலதர்ஷி மாஸ்டர் ஞானக்கடல் ஆத்மா எந்த ஒரு எண்ணத்திலும் மற்றும் காரியத்திலும் கடினம் அனுபவம் செய்ய முடியாது. சகஜ யோகியுடன் கூடவே அந்த மாதிரியான உயர்ந்த ஆத்மாக்கள் இயல்பாகவே யோகியாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு தந்தை மற்றும் சேவைதான் உலகமாகும். தந்தையின் நினைவு மற்றும் சேவைதான் பிராமண பிறவியின் சம்ஸ்காரமாகும். தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த உலகமும் தென்படுவதில்லை. மேலும் சம்ஸ்காரங்களில் வேறு எந்த எண்ணமும் எழ முடியாது. எந்த ஒரு மனித ஆத்மாவின் புத்தி உலகாய சம்பந்தம் மற்றும் பிராப்தியின் பக்கம்தான் போகும். பிராமண ஆத்மாக்களுக்கு அனைத்து சம்பந்தங்களின் ஆதாரம் மற்றும் அனைத்து பிராப்திக்கான ஆதாரம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியானால் இயல்பான யோகியாவது கடினமா அல்லது சுலபமா? விரும்பாவிட்டாலும் கூட எங்கே அனைத்து சம்பந்தம் மற்றும் அனைத்து பிராப்திகள் இருக்கின்றனவோ அங்கே புத்தி செல்லும். அப்படி இயல்பான யோகியாக ஆனீர்கள் இல்லையா? ஒருவேளை சகஜ யோகி மற்றும் இயல்பான யோகியாக அவசியம் தந்தையோடு அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் இல்லை. அனைத்து சம்பந்தங்களினால் தந்தையை தன்னுடையவராக ஆக்கவில்லை. அனைத்து பிராப்திக்கான ஆதாரம் ஒரு தந்தையாவார். இந்த அனுபவத்தை நடைமுறையில் கொண்டு வரவில்லை. இப்பொழுது சகஜயோகி ஆவதற்கான என்ன முயற்சி செய்வீர்கள்? சகஜயோகி ஆக விரும்புகிறீர்கள் தான் இல்லையா? சகஜயோகி ஆவதற்கான சாதனம் எப்பொழுதும் தன்னை எண்ணம் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக மற்றும் காரியம் மூலமாக உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்காக சேவாதாரி என்று புரிந்து சேவையிலேயே அனைத்தையும் ஈடுபடுத்துங்கள். பிராமண வாழ்க்கையில் என்னென்ன பொக்கிஷங்கள் தந்தை மூலமாக பிராப்தி ஆகியிருக்கின்றனவோ அவை அனைத்தையும் ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துங்கள். சக்திகளின் கஜானா, குணங்களின் கஜானா, ஞானத்தின் கஜானா மற்றும் உயர்ந்த வருமானத்திற்கான நேரத்தின் கஜானா அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். அதாவது சகயோகி ஆகுங்கள். தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக சுற்றுப்புறத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான சகயோகம் கொடுங்கள். நினைவு மூலமாக அனைவருக்கும் மாஸ்டர் சக்திவான் சொரூபத்தின் நினைவூட்டுங்கள். வார்த்தைகள் மூலமாக ஆத்மாக்களை சுயதர்ஷன சக்கரதாரி மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆக்குவதற்கான சகயோகி. காரியம் மூலமாக எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருக்கும் மற்றும் கர்மயோகி ஆவதற்கான செய்தியை ஒவ்வொரு காரியம் மூலமாக கொடுங்கள். தன்னுடைய உயர்ந்த தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்விக்கும் சகயோகம் கொடுங்கள். தன்னுடைய ஆன்மீக நெருக்கத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு உயர்ந்த நேரத்தின் செய்தியை கொடுப்பதின்
மற்றும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தற்சமயத்து சங்கமயுகத்தின் ஒரு வினாடி அநேக பிறப்புகளின் பிராப்திக்கான காரணமாக ஆகியிருக்கிறது. ஒரு அடியில் பல கோடி மடங்கு வருமானம் நிரம்பி இருக்கின்றது. அப்படி நேரத்தின் கஜானாவை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நேரத்திற்குள் பிராப்தியாவதற்கான அறிமுகம் கொடுங்கள். ஒவ்வொரு விஷயம் மூலமாக சகயோகி ஆனீர்கள் என்றால் சகஜயோகி ஆகியே விடுவீர்கள். சகயோகியாக ஆக தெரியுமா? யார் கஜானாக்களினால் நிரம்பி இருக்கிறாரோ அவரே சகயோகி ஆக முடியும். அநேக ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆக வேண்டும் என்ற எண்ணம் சம்பன்ன ஆத்மாவிற்கு இயல்பாகவே வரும். மகாதானி ஆவது என்றால் சகயோகி ஆவது, சகயோகி ஆவது என்றால் சகஜயோகி ஆவது. மகாதானி அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காக குறைவாக உபயோகிப்பார், சேவைக்காக அதிகமாக உபயோகிப்பார். ஏனென்றால் அநேக ஆத்மாக்களுக்காக மகாதானி ஆவதுதான் பெறுவதாகும். அனைவருக்காகவும் நன்மை செய்பவராக ஆவதுதான் தனக்கு நன்மை செய்பவராக ஆவது. தானம் கொடுப்பது என்றால் 1க்கு 100 மடங்கு சேமிப்பு செய்வது. அப்படி தற்சமயம் தனக்காக சின்ன சின்ன விஷயங்களில் மற்றும் சிறிய எறும்புக்கு சமமாக வரும் தடைகளில் தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காக ஈடுபடுத்துவதற்கான நேரம் இல்லை. எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி ஆனீர்கள் என்றால் தன்னுடைய சேவை சகஜமாகிவிடும். பரந்த மனதோடு நன்மை பயக்கும் நோக்கத்தோடு பிராப்தியின் கஜானாவை கொடுத்து கொண்டே இருங்கள். நன்மை செய்யும் எண்ணம் உள்ளவராக ஆவதினால் தனக்கு நன்மை சுலபமாக ஏற்பட்டுவிடும். தடைகளை அகற்றுவதில் நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக சேவையின் ஈடுபாட்டில் தன்னுடைய நேரத்தை ஈடுபடுத்துங்கள். ஒவ்வொரு எண்ணம் மற்றும் மூச்சிலும் சேவை மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த மாதிரி மகாதானி ஆகுங்கள். அப்படி சேவையின் ஈடுபாட்டின் பலனாக தடை சுலபமாகவே அழிந்துவிடும். ஏனென்றால் தற்சமயம் பிரத்யக்ஷ பலனை அடைவதற்கான நேரமாகும். சேவையின் பலனாக உடனடியாக தன்னில் குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்விக்கும். ஆனால் உண்மையான உள்ளத்தோடு செய்யப்பட்ட சேவையாக இருக்க வேண்டும். உண்மையான உள்ளத்தின் மேல் தந்தை மிகவும் திருப்தியாக இருக்கின்றார். அநேக குழந்தைகள் சேவையோ நாங்கள் செய்கிறோம், ஆனால் பலன் கிடைப்பதில்லை, அதாவது வெற்றி கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள். இது ஏன் ஆகின்றது? ஏனென்றால் சேவையை 2 விதமாக செய்கிறார்கள். ஒன்று உள்ளபூர்வமாக மற்றும் மற்றவருக்கு காண்பிப்பதற்காக, அதாவது பெயர் புகழ் பெற வேண்டும் என்ற அற்பகால இச்சையோடு செய்கிறார்கள். விதையே அற்ப காலத்திற்கானது என்றால் அந்த மாதிரி விதையின் அற்பகால பலனாக பெயர் புகழை அடைந்து விடுகிறார்கள். பிறகு வெற்றியின் பலன் எப்படி கிடைக்கும்? பெயர் கிடைக்க வேண்டும் என்ற பாவனையின் பலன் பெயர் புகழின் ரூபத்திலோ பிராப்தியோ ஆகிவிடுகிறது. மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் விதை மூலமாக விதை ரூபமாக இருப்பதின் காரணத்தினால் அனைவரின் எதிரில் தென்படுவதில் வந்தே விடுகிறார்கள். அனைவரின் வாயிலிருந்து அற்ப காலத்தின் மகிமையின் பலனாக இவர் சேவை மிக நன்றாக செய்கிறார் என்பது கிடைத்து விடுகிறது. எப்பொழுது அற்ப காலத்து மகிமையின் பலன் கிடைத்துவிட்டது, அதாவது பழுக்காத பிஞ்சு பழத்தையே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் முழுமையான பலனின் பிராப்தி, அதாவது நன்றாக பழுத்த பழத்தின் பிராப்தி எப்படி இருக்கும்? ரிசல்ட்டாக என்ன இருக்கும்? பழுக்காத பழத்தை ஸ்வீகாரம் செய்யும் காரணத்தால் மற்றும் அற்ப காலத்து விருப்பம் நிறைவேறும் காரணத்தால் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக முடியாது, அதிகாரியாக ஆக முடியாது. மேலும் சேவை செய்த போதிலும் பலகீனமான காரணத்தினால் அவர் தன்மேலேயே எப்பொழுதும் திருப்தியாக இருக்க மாட்டார். மேலும் அனைவரையும் திருப்தி செய்யவும் முடியாது. எனவே இவ்வளவு செய்த போதிலும் ஏன் வெற்றி ஏற்படுவதில்லை என்ற கேள்விக்குறி எப்பொழுதுமே இருக்கும். இவர் அப்படி செய்கிறார், இவர் ஏன் இப்படி செய்கிறார்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்குறியிலேயே இருப்பார். எனவே சேவாதாரியாகவும் உள்ளபூர்வமாக ஆகுங்கள். உண்மையான லட்சியத்தோடு உண்மையான உள்ளத்தோடு சேவாதாரியாகும் குழந்தைகளின் விசேஷ லட்சியம் என்னவாக இருக்கும்? மனமுடைந்த ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குபவராக, எப்படிப்பட்ட அவகுணம் நிறைந்த ஆத்மாவையும் ஏழை ஆத்மாவையும் சதா தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் குணங்களின் தானம் மூலமாக குணங்களின் கஜானாக்களினால் ஏழையை செல்வந்தனாக்கும் உயர்ந்த எண்ணம் மற்றும் சுபபாவனை வைப்பார்கள். உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்பவர்கள்
எப்பொழுதும் பிரத்யக்ஷ பலன் பெறுவதினால் தன்னை வெற்றி மூர்த்தி என்று அனுபவம் செய்வார்கள். எனவே அந்த மாதிரி எப்பொழுதும் சகயோகி ஆனீர்கள் என்றால் சகயோகத்தின் பலனாக சகஜ யோகியே ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதும் சகயோகி ஆவதினால் எப்பொழுதும் பிஸியாக இருப்பீர்கள். எண்ணத்திலும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் தன்மேலும் தந்தையிடமும் வீணானதின் புகாராக என்ன கூறுகிறார்களோ அவை அனைத்தும் முடிவடைந்துவிடும். சதா ஒவ்வொரு எண்ணத்தினால் சேவை செய்யக்கூடிய, அற்ப காலத்து பலனை தியாகம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் வெற்றி மூர்த்தியாக ஆகக்கூடிய, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நன்மை செய்வதற்காக பொறுப்பாளர் ஆகக்கூடிய, உயர்ந்த சிந்தனை உள்ள ஆத்மாவிற்கு எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கும் நெருக்கமான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களின் மகாதானி ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இவைகளுடன் ஆத்மாவின் அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? எது தன்னுடைய இயற்கையான குணமோ, ஞான சொரூபம், அன்பு சொரூபம் மற்றும் சுகம், சாந்தி, ஆனந்த சொரூபம் என்ற இந்த அனைத்து குணங்களின் அனுபவம் இருக்கின்றதா? ஆனந்த சொரூபம் மற்றும் ஞான சொரூபத்தின் நிலை என்றால் என்ன? அந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான அனுபவம் இருக்கின்றதா? இந்த அனுபவம் செய்வது என்றால் அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்வது மற்றும் அமைதியை மட்டும் பிராப்தி செய்வது என்பது தன் கையில்தான் இருக்கிறது. ஒருவேளை ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்கிறது என்றால் சூழ்நிலையின் நேரத்திலும் அனுபவத்தின் ஆதாரத்தினால் சூழ்நிலையை மாற்றிவிடுவீர்கள். எனவே ஒவ்வொரு குணத்தின் அனுபவி ஆவது என்பதுதான் தற்சமயம் செய்ய வேண்டிய முயற்சியாகும். எப்படி ஸ்தூலமான லிஃப்ட் இருக்கிறது, அதில் எந்த தளத்தின் எண்ணெய் அழுத்துகிறீர்களோ அந்த தளத்திற்கு தான் எடுத்து செல்லும். அதேபோல் இதிலேயும் பயிற்சி வேண்டும். இது புத்தியின் லிஃப்ட் ஆகும். நினைவு என்ற பட்டனை அழுத்தினீர்கள் என்றால் உடன் சென்றடைவீர்கள். சில நேரம் லிஃப்ட் இருந்த போதும் வேலை செய்யாமல் இருக்கும், அல்லது மேலே செல்வதற்காக நீங்கள் எண்ணெய் அழுத்தினீர்கள், ஆனால் அது கீழே வந்துவிடும். மேலும் இரண்டாவது எண்ணெய் அழுத்தினீர்கள், ஆனால் நீங்கள் 3 அல்லது 4வது மாடிக்கு வந்து விடுவீர்கள் என்று அந்த மாதிரி ஆகிவிடும். ஆனால் அப்படி இங்கு இல்லையே. லிஃப்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஒருவேளை விரும்பாவிட்டாலும் கூட கீழே வந்து விடுகிறீர்கள் என்றால் ஏதோ தொய்வு இருக்கிறது, கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை. யார் தன்னைத்தான் கட்டுப்படுத்த முடிவதில்லையோ அவர் ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவார்? அங்கு ராஜ்யமும் சட்டப்படி நடப்பதாக இருக்கும், இயற்கையும் கட்டளைப்படி நடக்கும். இங்கேயோ இயற்கை ஏமாற்றி விடுகிறது. அப்படி இயற்கையின் அதிகாரியாக யார் ஆவார்கள்? யார் சுயம் தன்னுடைய அதிகாரியாக இருப்பாரோ அவர்தான் ஆவார். எந்தவிதமான எண்ணம், சுபாவம், நபர் மற்றும் வைபவத்தின் அடிமைத்தனம் இருக்க வேண்டாம். இதைத்தான் அதிகாரி என்று கூறுவது. தன்னுடைய சுபாவத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. என்னுடைய சுபாவம் அந்த மாதிரி, எனவே செய்துவிட்டேன் என்று கூறுவது கூட அடிமைத்தனமாக ஆனது இல்லையா? அதிகாரி எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பார். ஆஹா பாபா ஆஹா டிராமா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் ஆர்வம் நிறைந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பீர்கள். ஏனென்றால் யார் பார்வையாளராகி ஒவ்வொரு பங்கையும் செய்கின்றாரோ அவர்தான் முழுமையான ஈடுபாட்டில் இருக்க முடியும். எப்பொழுதாவது யாராவது பாடல் பாடுகிறார் என்றால் அதிலேயே மூழ்கி இருப்பார் அல்லவா? அப்படி இந்த பாடலை பாடுபவர்கள் எப்பொழுதும் ஒருவரின் ஈடுபாட்டிலேயே மூழ்கி இருப்பார்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். மிகப்பெரிய படை எவ்வளவு பெரிய படையாக இருக்குமோ அந்த அளவு தன்னுடைய ராஜ்யத்தை சுலபமாகவே அடைந்து விடுகிறார்கள். இவை அனைத்தையும் தன்னுடைய திடமான எண்ணத்தினால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அந்த ஆத்மஞானி கூட ஸ்தூலமான தபஸ்யா மூலம், அற்ப காலத்தின் தபஸ்யா மூலம் அற்ப காலத்தின் சித்தியை பிராப்தி செய்து விடுகிறார்கள். நீங்கள் ஆன்மீக தபஸ்வி, பரமாத்மா ஞானியாக இருக்கிறீர்கள். அவருடைய எண்ணம் என்ன செய்யும்? எப்பொழுதும் வெற்றி ரத்தினத்தின் நினைவு இருப்பதினால் மாயாவின் அநேக விதமான தடைகள் ஒன்றுமே இல்லாதது போல் முடிவடைந்துவிடும்.
எப்படி அவருடைய பெயர் அடையாளமே மறைந்துவிடும் அளவிற்கு அவர் மேல் வெற்றி அடையுங்கள் என்று கூறுவார்கள் இல்லையா? எப்பொழுதும் வெற்றி அடைபவரின் நினைவு மற்றும் போதை இருக்கிறது என்றால் மாயாவின் தடைகளின் பெயர் அடையாளம் இருக்காது. மாயாவின் தடை இறந்து போன எறும்பிற்கு சமமாகும். அதை கண்டு பயப்படுபவராக இல்லையே. மாவீரன் அனைத்து வீரம் நிறைந்தவர். தடைகளை கண்டு பயப்பட மாட்டார். தடைகளை புரிந்து கொண்டீர்கள்தான் இல்லையா? ஏன் வருகிறது, எப்படி அகலும், இந்த அனைத்தின் ஞானம் இருக்கிறது தான் அல்லவா? தடை வருகிறது முன்னேறி செல்வதற்காக. தடை வருவதினால் அனுபவியாகவும் மற்றும் உறுதியானவராகவும் ஆகிவிடுவீர்கள். தெரிந்து கொள்வதினால் ஞானம் நிறைந்தவர் தடைகளிலிருந்து லாபத்தை எடுப்பாரே அன்றி பயப்பட மாட்டார். தடை வந்திருக்கிறது முன்னேற்றம் செய்விப்பதற்காக. இந்த நினைவு வருவதினால் மகாவீரர் ஆகிவிடுவீர்கள். வீணான எண்ணங்களினால் பயப்படவோ இல்லையே. எண்ணங்கள் மேல் வெற்றி அடைபவர் பயப்பட மாட்டார். பயந்தீர்கள் என்றால் மாயா பலகீனத்தை பார்த்து மேலும் தாக்குதல் செய்யும். வீரம் நிறைந்தவர் என்று பார்த்தால் விடை பெற்று சென்றுவிடும். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிதான் இல்லையா? சுயதர்ஷன சக்கரதாரியாக இருப்பவர் எதிர்காலத்தில் குடைநிழலில் இருப்பவர். ஒருவேளை சுயதர்ஷன சக்கரதாரியாக இல்லை என்றால் எதிர்காலத்தில் குடைநிழலில் இருப்பவராகவும் இல்லை. சுயதர்ஷன சக்கரம் அநேக வீணான குழப்பங்களுக்கு முடிவு கட்டிவிடுகிறது. சுயதர்ஷன சக்கரத்தின் எதிரில் எந்த ஒரு குழப்பமும் நிலைத்திருக்க முடியாது. ஒரு நொடியில் முடிவடைந்துவிடும். அப்படியானால் தன்னுடைய அலங்காரத்தை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்கிறீர்களா அல்லது களைப்படைந்து விடுகிறீர்களா? சுயதர்ஷன சக்கரத்தை தாரணை செய்வது என்றால் லேசாக இருப்பது. லேசாக இருக்கும் ஒன்றை எப்பொழுதும் தாரணை செய்வது கடினமாக இருக்காது. சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதுதான் லேசாக ஆவது. எனவே நிரந்தரமாக இந்த சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். இதை விடக்கூடாது. ஏனென்றால் பிராப்தியின் அனுபவம் இருக்கிறது தான் இல்லையா? எவ்வளவு தாகமுள்ள ஆத்மாக்களின் தாகத்தை தீர்ப்பீர்களோ அந்த அளவு தானும் திருப்தியான ஆத்மாவாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு குஷி கொடுப்பது என்றால் சுயம் குஷியாக இருப்பது. எப்படி தானம் செய்வதினால் செல்வம் அதிகரிக்கிறது, அதேபோல் மற்ற ஆத்மாக்களுக்கு குஷி, சாந்தி, சக்தி கொடுப்பதல்ல, ஆனால் தன்னுள் நிரப்புவதாகும். எப்பொழுது சேவை செய்வதின் முழு ஈடுபாடு வந்துவிடுகிறது என்றால் தூங்கிக் கொண்டிருந்தால் கூட கனவிலும் சேவை செய்வார்கள். கனவிலும் கூட சேவைக்கான நல்ல நல்ல திட்டம் யோகா மூலம் உணர்த்துதல் ஏற்பட்டது போல் கனவிலும் வரும். ஈடுபாட்டின் பிரதிபலன் கனவில் கிடைக்கிறது. இதைத்தான் நல்ல ஈடுபாட்டோடு மூழ்கியிருப்பது என்று கூறுவது. குழந்தைகள், உங்களுக்காக பிராமணர்களின் உலகம் இருக்கின்றது. மற்றபடி வெளி உலகம் சாரமற்றது. பார்த்து கொண்டே பார்க்காமலும் வாழ்ந்து கொண்டும் அதில் வாழாமலும் இருக்கிறீர்கள். எனவே சேவாதாரியின் கனவில் என்ன வரும்? தந்தை மற்றும் சேவை, வேறு எதுவுமே முற்றிலும் இருக்காது. நல்லது. பாபா மாயாவை ஒரு வார்த்தையினால் மயக்கமடைய செய்யுங்கள். அது எந்த வார்த்தை? எங்கு பாபா இருக்கிறாரோ அங்கு மாயா இல்லை. ஒருவேளை உள்ளபூர்வமாக உறவோடு அன்பாக பாபா என்று கூறினால் மாயா ஓடிவிடும். எப்படி எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தாலும் பிடிபட்டு விடுகிறான் என்றால் அப்பொழுது பெரிய கொள்ளைக்காரன் கூட செம்மறி ஆடு ஆகிவிடுவான். அப்படி பாபா என்ற வார்த்தை வெளியாவது, மேலும் கொள்ளைக்காரன் பிடிபடுவது. எந்த மாயா ஒரு நொடிக்கு முன்பு சிங்கத்தின் ரூபமுடையதாக இருந்ததோ அது ஒரு நொடிக்கு பிறகு செம்மறி ஆடு ஆகிவிடுகிறது. எனவே இந்த சாதனத்தை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளுங்கள். பாபாவை மறந்தீர்கள் என்றால் அனைத்தையும் மறந்தீர்கள். சாதனம் சுலபமானது, ஆனால் அடிக்கடி உபயோகம் செய்வதற்கு முறை தெரிய வேண்டும். ஒரு நொடியில் பரிவர்த்தனை ஆக வேண்டும். இதைத்தான் உபயோகம் செய்வதற்கு முறை தெரிகிறது என்று கூறுவது. என்னுடைய பாபா என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எப்பொழுது என்னுடைய பாபா வந்தது என்றால் மாயா ஓடிவிட்டது. சகஜ யோகியின் நிலை இயல்பாகவே உருவாகி இருக்க வேண்டும். அதற்கான விதி அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அமிர்த வேளை நாளின் தொடக்கமாகும். யார் அமிர்த வேளையில், அதாவது நாளின் தொடக்கத்தின் நேரத்தை சக்திசாலியான நிலையாக உருவாக்குவார்களோ அவர்களுக்கு நாள் முழுவதும் உதவி கிடைக்கும்.
முழு நாளின் வாழ்க்கையும் மகானாகிவிடும். ஏனென்றால் எப்பொழுது அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையிடமிருந்து சக்தியை நிரப்பிவிட்டால் சக்தி சொரூபமாகி நடப்பது கடினமாக இருக்காது. எப்படிப்பட்ட காரியம் எதிரில் வந்தாலும் கடினம் அனுபவமாகாது. ஆனால் அடைந்த சக்தியின் ஆதாரத்தினால் சுலபமாகிவிடும். மேலும் சகஜ யோகியின் நிலை இயல்பாகவே உருவாகியிருக்கும். அமிர்த வேலையை தவற விடுவது என்றால் சங்கம யுகத்தில் விசேஷ பிராப்தியை அளிப்பதாகும். என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் இருக்கின்றனவோ அந்த மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதினால் உலகின் எதிரில் ஒரு உதாரணமாக ஆகிவிடுவீர்கள். உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். எனவே மரியாதை கோட்டிற்குள்ளே இருந்தீர்கள் என்றால் மாயா வர முடியாது. என்னவானாலும் சரி, தன்னுடைய ஊக்கம் உற்சாகம் புதியதாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஊக்கம் உற்சாகத்திற்கான ஆதாரம் தானேதான். அதில் வேறு யாரும் தடை ஏற்படுத்த முடியாது. அதில் எப்பொழுதும் முன்னேறும் கலை இருக்க வேண்டும். பலகீனமானவர்களின் வேலைதான் நிற்பது. நல்லது. வரதானம். தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் நிரூபணம் மூலமாக அமைதியின் சக்தியின் ஒளியை பரப்பக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். ஒவ்வொருவருக்கும் அமைதியின் சக்தியின் அனுபவம் செய்விப்பதுதான் விசேஷ சேவை ஆகும். எப்படி அறிவியலின் சக்தி பெயர் பெற்றது, அதேபோல் அமைதியின் சக்தி பெயர் பெற்றதாக ஆக வேண்டும். அமைதியின் சக்தி அறிவியலின் சக்தியை விட உயர்ந்தது என்று அனைவரின் வாயிலிருந்தும் வார்த்தை வெளியாக வேண்டும். அந்த நாளும் வரும். அமைதியின் சக்தியின் பிரத்யக்ஷதா என்றால் தந்தையின் பிரத்யக்ஷதா. அமைதியின் சக்தியின் நடைமுறை நிரூபணம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையாகும். ஒவ்வொருவரும் நாள் முழுவதும் அங்கு இங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அமைதியின் மாடலாக தென்பட்டது என்றால் அறிவியலைச் சேர்ந்தவர்களின் பார்வையும் அமைதியின் சக்தி நிறைந்தவர்கள் மேல் செல்லும். அந்த மாதிரி சேவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் விசேஷ சேவாதாரி என்று கூறுவோம். ஸ்லோகன். சேவை மற்றும் மனநிலையின் சமநிலை வைத்தீர்கள் என்றால் அனைவரின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.